ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 342. இதில் கொல்கத்தா சமீபம் உள்ள மாயாப்பூர் நரசிங்கர் பயங்கரமான உருவத்தில் அன்பு பரிமாற்றம் செய்கின்றார். தெய்வத்திரு பங்கஜாங்கிரி பிரபு கூறியது: ஓ நரசிங்க தேவா, யாருடைய உருவம் கூர்மையாக உள்ள நீளமான பற்கள் உடன் பயங்கரமாக உள்ளதோ, யாருடைய உருவம் உறுதியான பெரிய நகங்கள் உடன் மிக மிக பயமுறுத்தக்கூடியதாக இருக்கின்றதோ, யார் நெருப்பு ஜுவாலைகளால் மாலையிடப்பட்டு இருக்கின்றாரோ, நீங்கள் என்னுடைய தடங்கல்களை அழியுங்கள், என்னுடைய பயத்தை ஒழியுங்கள், என்னுடைய எதிரிகளை சிதற அடியுங்கள், என்னுடைய கர்மாவை சுட்டு பொசுக்குங்கள், மின்னலை போன்று வாருங்கள், கொல்லுங்கள், வெட்டுங்கள், எப்போதும் தங்கள் சேவைக்கான எனது விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், என்னை சுற்றிலும் இருந்து என்னை பாதுகாத்து வாருங்கள். நரசிங்கதேவரின் இந்த மகா மந்திரம் ஆச்சரியமானதாக இல்லையா? இங்கு மாயாப்பூரில் நரசிங்கதேவரின் விக்கிரக உருவத்தை தரிசித்தவர்களுக்கு முக்கியமாக மங்கள ஆரத்தி சமயத்தில் விடுவதற்கு சற்று முன்பாக உள்ள இருட்டில் அவரது கதவுகள் திறக்கப்பட்டு அவரது பயமூட்டக்கூடிய உருவத்தை வெளிப்படுத்தும் போது 200 எண்ணெய் விளக்குகளால் ஒளியூட்டப்படும் போது அவருடைய கண்களும் பற்களும் அவரது அகலமாக திறந்த வாயுடன் கூடிய சிங்கம் போன்ற அவரது முகத்தில் பிரகாசிக்கின்றன. அவர்களுக்கு தெரியும், இந்த உருவம் ஒன்றும் மிகைப்படுத்தப்பட்டது கிடையாது என. கற்பக்கிரகத்தில் இருக்கும்போது பூஜாரி அதிக ஜுவாலையுடன் ஒளிவிடும் கற்பூர தீபத்தையும் நெய் தீபத்தையும் அவருக்கு முன்பாக சுற்றி ஆரத்தி காண்பிக்கின்றார். வெளியில் பல பக்தர்கள் அவர்களுடைய பகவானின் ஒரு க்ஷண தரிசனத்திற்காக முண்டி அடித்து வருகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், இந்த மங்களகரமான ஆரத்தி 3 அல்லது 4 நிமிடங்களில் முடிந்துவிடும் என. சரியாக காலை 5 மணிக்கு முன்பாக ஆரத்தி முடிவடைந்துவிடும். நரசிங்க தேவரின் கற்பக்கிரகத்தின் முன்பாக உள்ள அந்த கனமான மரக்கதவுகள் மூடப்படுகின்றன. சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து சில பிரபுபாதர் மற்றும் அங்கு கூடியுள்ள வைஷ்ணவர்கள் அனைவரின் கருணையையும் வேண்டி விக்கிரக அறைக்குள் நுழைகின்றேன். 2 கைகளையும் கூப்பி பகவானுக்கு முன்பாக நிற்கும்போது நான் பின்வரும் வேண்டுதலை கூறுகின்றேன். ஓ கேசவா, பிரபஞ்சத்தின் அதிபதியே பகவான் ஹரி அவர்களே, நீங்கள்தான் பாதி மனிதன் பாதி சிங்கத்தின் உடனான இந்த உருவத்துடன் வந்து உள்ளீர்கள். உங்களுக்கு எல்லா புகழ்களும் உரித்தாகட்டும். எவ்வாறு ஒருவர் தனது நகங்களின் நுனிக்கு இடையில் ஒரு பூச்சியை நசுக்க முடியுமோ, அதுபோன்று பூச்சியை போன்ற இரணிய கசுவின் உடலை தங்களின் திரு தாமரை கரங்களில் உள்ள அதிசயத்தக்க கூரான நகங்களால் பீத்து எரிந்து விட்டீர்கள். தரையை சுத்தம் செய்த பிறகு தர்ப்பை புல்லால் ஆன பாயின் மீது அமர்ந்து பூஜை ஆரம்பிக்கின்றது. முதலில் நான் செய்வது பூஜைக்கு தேவையான ஜாமான்களை தூய்மைப்படுத்துவது, கூடவே மனதையும் உடலையும் கூட தூய்மை செய்ய வேண்டும். பிறகு நான் பகவான் நித்திய சேவகனின் சேவகன் என்ற புரிந்து உணர்வுடன் என்னுடைய உடலில் இருந்து வேறுபட்டதான ஆன்மீக தனித்துவத்தின் மீது தியானிக்கின்றேன். அடுத்து என்னுடைய ஆன்மீக குரு ஸ்ரீல பிரபுபாதருக்கு சந்தனம், பூக்கள், ஊதுபத்தி, நெய் தீபம் மற்றும் சிறிது உணவு கொடுத்து அவரை வணங்குகின்றேன். பிறகு நான் அவரிடம் நரசிங்கதேவரின் வழிபாட்டில் உதவி புரிய அனுமதி கேட்கின்றேன். இதே முறையையே பகவான் சைத்தன்ய மகாபிரபுவிற்கும் ஸ்ரீ பிரகலாத மகாராஜாவிற்கும் மீண்டும் செய்து நான் பூஜைக்கான 16 வகையான வஸ்துக்களை மந்திரங்களின் மூலம்
தண்ணீரின் மூலம் பகவான் நரசிங்கதேவருக்கு ஆவாகனம் செய்கின்றேன். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான ஸ்ரீ பிரகலாத மகாராஜா விக்கிரகத்தின் தாமரை திருப்பாதங்களின் மேல் என் சிரசை வைத்து அவருடைய ஆசீர்வாதத்திற்காக பிரார்த்திக்கின்றேன். தங்களுடைய அசுரத்தனமான தந்தை இரண்யகசிபு இடம் இருந்து உங்களுக்கு வந்த துன்பங்களை களைவதற்காகவே பகவான் தன் விசித்திரமான நரசிங்க உருவத்தில் தோன்றியுள்ளார். ஓ பிரகலாத மகாராஜா அவர்களே, பக்தி தொண்டிற்கு வழிகாட்டும் 12 மகாஜனங்களில் அல்லது பெரிய அதிகாரிகளில் நீங்களும் ஒருவர் ஆவீர்கள். ஆன்மீக உண்மைகளை புரிந்து கொள்ள தயவு செய்து எனக்கு அருள் பாலியுங்கள். நரசிங்க தேவரின் விக்கிரக மேடை மீது 100 சாலைக்கிராம சிலைகள் இருக்கின்றன. அவைகளை அபிஷேகம் செய்வதற்காக நான் எடுக்கின்றேன். நடுவில் கிரீடம் அணிந்து பெரியவராக இருப்பவர் நரசிங்கதேவரின் சாலிக்கிராமம். ஒருவர் விக்கிரகத்தின் தாமரை பாதங்களை தனது தலையால் தொட வேண்டும் என்பது வேத நூட்களின் கட்டளை என்ற போதிலும் இது எப்போதுமே சாத்தியமானது கிடையாது அல்லது செயல்படுத்த எளிதானதும் கிடையாது. எனவே விக்கிரகத்தின் பாதுகைகளை சடாரியை நாங்கள் எடுத்து வருகிறோம். இது தலைக்கவசம் போன்ற ஒரு அமைப்பின் மீது பொருத்தப்பட்டு இருக்கும். அதை பக்தர்களின் தலை மீது சாத்துவோம். பூஜாரியாக இருப்பதின் ஒரே ஒரு அனுகூலம் என்னவென்றால் அவர் விக்கிரகத்தின் தாமரை திருப்பாதங்களை தலையால் தொட்டு நமஸ்கரிக்கலாம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்று என்னால் ஏதேனும் அசௌகரியங்கள் அவருக்கு ஏற்படுத்தப்பட்டு இருந்தால் அதற்காக அவரிடம் மன்னிப்பு கோரி நான் பகவானின் ஆடைகளை களைந்து மெல்லிய ஈரத்துண்டினால் அவரது உடலை துடைத்து விடுகின்றேன். குளிர்ச்சியூட்டக்கூடிய சந்தன மர எண்ணெய் தடவி நான் அவருக்கு தேகத்தை பிடித்து விடும்போது அவரது உடல் பளபளக்க துவங்குகின்றது. அவரது உருவம் நேர்த்தியானது, மெல்லியதாக உள்ளது மற்றும் முழுமையான முறையில் அமைந்து இருக்கின்றது. அவர் மிக மிக சக்தி வாய்ந்தவராக அதே சமயம் கருணையுடன் காணப்படுகின்றார். பகவானின் முழங்கால்கள் வளைந்து பாய்வதற்காக தயாராக இருக்கின்றன. அவருடைய இடுப்பை சுற்றி ஒரு ஒட்டியானம் செதுக்கப்பட்டு இருக்கின்றது. பெரிய முகவாய் கட்டையுடன் கூடிய முகத்துடனும் திறந்த வாய் உடனும் வெளியில் நீட்டிக்கொண்டு இருக்கும் நாக்குடனும் அவர் காட்சியளிக்கின்றார். அவருடைய நாபி பாகம் ஆழமாகவும் அவருடைய மார்பகம் பரந்ததாகவும் காணப்படுகிறது. பகவான் நரசிங்கதேவரின் உன்னதமான உடல் வளவளப்பாகவும் தொடுவதற்கு மிருதுவானதாகவும் காண்பதற்கு ரம்யம் ஆனதாகவும் இருக்கின்றது. அவர் வளையல்களாலும் மற்ற ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கின்றார். பகவான் 8 கைகளை உடையவராக காணப்படுகின்றார். தனது 6 கைகளில் அவர் வாள், தாமரை மலர், சக்கரம், சங்கு, கதை மற்றும் கவசம் ஆகியவற்றை ஏந்தியவாறும் பிரம்மாவின் வாக்குறுதியை காப்பாற்ற பகவானின் முன் 2 கைகளும் ஆயுதங்கள் எதையும் தரித்து இருக்காமலும் காட்சியளிக்கின்றார். பகவான் தனது பக்தர்களுக்கு எதிராக செய்யப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்து கொள்ள மாட்டார். முகமே மனதை காட்டும் கண்ணாடி என சொல்லப்படுகின்றது. அது உண்மையானால் பகவானின் தூய பக்தனான பிரகலாதரை கொல்ல முயன்ற மிகப்பெரிய அரக்கனான இரண்யகசிபுவை தாக்குவதற்காக தூணில் இருந்து வெடித்து திடீரென வெளிவரும்போது அவர் எவ்வளவு கோபத்துடன் வந்து இருப்பார் என்பதை நாம் யூகிக்கலாம். அவரது கோபமான கண்கள் உருக்கிய தங்கத்தை ஒத்து இருந்தன. அவரது பிரகாசமான பிடரி மயிர் அவரது பயங்கரமான முகத்தின் அளவை பெரிதாக்கின. உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பற்களும் கத்தி போன்ற அவரது கூர்மையான நாக்கும் துவந்த யுத்தத்தில் ஈடுபட்டுள்ள வாளைப் போல் காட்சியளிக்கின்றன. அவரது காதுகள் சலனமற்று நேராக நிற்கின்றன. அவரது நாசித்துவாரம் மற்றும் அவரது பிளந்த வாய் ஆகியவை மலையின் குகைகள் போன்று காணப்படுகின்றன. அவரது தாடைகள் பயங்கரமாக பிளந்து இருக்கின்றன. அவரது முழு உடலும் வானை தொட்டது. கோவிலையும் பக்தர்களையும் பாதுகாப்பதற்காக நரசிங்கதேவரின் ஒரு விக்கிரகத்தை
மாயாப்பூருக்கு கொண்டு வர தீர்மானித்த போது முக்கிய பூஜாரிகளில் மூவர் இந்த விக்கிரகத்தை நிறுவுவதின் முக்கியத்துவத்தை பற்றி விவாதிப்பதற்காக நிர்வாகிகளால் அழைக்கப்பட்டார்கள். இருப்பினும் யார் ஒருவரும் விருப்பப்பட்டு முன் வர கிடையாது. நீண்டகால காத்திருப்புக்கு பிறகு இந்த விக்கிரகம் இறுதியாக வழிபடுவதற்கு தயார் நிலையில் வந்துவிட்டது. ஆனால் யாரும் அவரை வழிபட விரும்ப கிடையாது. அவர்களுடைய கவலை வெளிப்படையாக தெரிந்தது. பிறகு நான் தேர்வு செய்யப்பட்டேன். நீங்கள் ஏன் நரசிங்கரை வழிபட விரும்பவில்லை என்று என்னிடம் வினவப்பட்டது. நான் மிகவும் பீதி அடைந்து இருக்கிறேன் என நான் பதிலளித்தேன். அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள், ஓ, ஒருவேளை நீங்கள் 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைப்பிடிப்பது கிடையாதா? உண்மையில் கடைப்பிடிக்கின்றேன். ஆனால் அதிர்ஷ்டவசமாக தென் இந்தியாவில் இருந்து விக்கிரகத்தை கொண்டு வந்த ஆத்ம தத்துவ பிரபு அவர்களால் எங்களது பயம் நீக்கப்பட்டு விட்டது. இந்த ஸ்தானு நரசிங்கரின் உருவத்தை இரணியகசுவை கொல்ல தூணில் இருந்து வெளியில் வரும் இந்த பகவானின் பயங்கர உருவத்தை யாரும் வழிபட விரும்ப கிடையாது என்பதால் இந்த ஸ்தபதி கூட ஆரம்பத்தில் இந்த மாதிரி விக்கிரகத்தை வடிக்க மறுத்துவிட்டார் என்ற செய்தியை அவர் எங்களிடம் கூறினார். பொதுவாக ஏதாவது வரம் வேண்டித்தான் ஒருவர் பகவான் முன்பாக செல்வார். ஆனால் பகவான் உக்கிரமாக ஆடிக்கொண்டு இருக்கையில் நாம் அவரிடம் வரம் கேட்பது உசிதம் கிடையாது. உண்மையில் ஒரு சாந்தம் அடைந்த உருவத்திடம் செல்வது நல்லது. உதாரணமாக அவர் இரண்யகசுவை கொன்ற பிறகு, ஆனால் பிறகு இது மாயாப்பூர் தாமத்திற்கு செய்யப்படுகிறது என்று ஸ்தபதிக்கு தெரிந்த பிறகு அவர் அதற்கு ஒப்புக்கொண்டார். ஏனென்றால் எந்த ஒரு விக்கிரமும் ஒரு தாமத்திற்கு கொண்டு வரப்படும் போது அந்த தாமத்தின் தலையாய விக்கிரகத்தின் மனோபாவத்திற்கு இந்த விக்கிரகமும் வந்துவிடும். இந்த விஷயத்தில் இது பகவான் சைத்தன்ய மகாபுருவின் ஸ்ரீ கௌரஹரின் மனோபாவமான ஔதர்யா, உதாரண குணம், தயை ஆகும். பெண் சிங்கம் பார்ப்பதற்கு மிக மிக குரூரமாக இருந்தாலும் அது தன் குட்டிகளிடம் மிக மிக பரிவுடன் நடந்து கொள்ளும். அதுபோன்றே இரண்யகசிபு போன்ற அபக்தர்களுக்கு மிகவும் பயங்கரமாக காட்சியளித்தாலும் பகவான் நரசிங்கதேவர் பிரகலாதர் போன்ற தன் பக்தர்களிடம் மிகவும் அன்பாகவும் சாந்தமாகவும் நடந்து கொள்கின்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராமா ராமா ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.